ஸ்போக்கன் இங்கிலீஷ் டுட்டோரியல் 18. நண்பர்களே, நாம் நிகழ்காலத்தில் அதன் உபகாலங்களான சாதாரண நிகழ்காலம், நிகழ்தொடர்காலம், நிகழ்முற்றுக்காலம், நிகழ்முற்று தொடர்காலம், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போன்ற காலங்களில் அனைத்து பெயர் சொற்களுக்கும் நாம் பேச்சுக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர் சொற்கள் தன்னிலை ஒருமைப்பன்மை. அவை ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் முன்னிலை ஒருமைப்பன்மை, அது ஆங்கிலத்தில் செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் படர்க்கை ஒருமைப்பன்மை, அது ஆங்கிலத்தில் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூன்று வகையான பெயர் சொற்களில் நாம் ஐ, வி, யூ போன்ற பெயர் சொற்களுக்கு நிகழ்காலத்தில் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். தற்பொழுது படர்க்கை ஒருமையான he என்ற சப்ஜெக்டிற்கு how to create positive negative question speeches in simple basic tenses என்பதை பார்ப்போம். நண்பர்களே, இந்த ஸ்லைடின் வழியாக படர்க்கை ஆண்பால் ஒருமை, அதாவது அவன் அவர் என்ற பெயர் சொல்லுக்கு சாதாரண நிகழ்கால பேச்சுக்களை ஆங்கிலத்தில் கற்க இருக்கிறோம். தமிழில் படர்க்கை ஆண்பால் ஒருமையை அவன் என்றோ அல்லது அவர் என்றோ மரியாதையை கருதி சொல்வோம். ஆனால் ஆங்கிலத்தில் அவன் அவர் என்ற இரண்டு பெயர் சொற்களுக்கும் ஒரே பெயர் சொல் he என்பதாகும். அதனால் he என்பது இடத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து, மரியாதை கொடுக்கிறோமா இல்லையா என்பதை பொறுத்து அவன் என்பதையோ அல்லது அவர் என்பதையோ குறிக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது சாதாரண நிகழ்காலத்தில் அவன் என்ற பெயர் சொல்லுக்கு எப்படி பேச்சுக்கள் அமைகிறது என்பதை பார்க்கலாம். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான், அவன் ஒரு கடிதம் எழுதவில்லை, அவன் ஒரு கடிதம் எழுதுகிறானா, அவன் ஒரு கடிதம் எழுதவில்லையா. இவை சாதாரண நிகழ்காலத்தில் அவன் என்ற பெயர் சொல்லுக்கு உண்டான பேச்சுக்கள். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான் என்பது நேரடி வாக்கியம். அதை எதிர்மறை வாக்கியமாக மாற்றுவதற்கு நமக்கு முன்னரே தெரிந்த விதிதான். எழுதுகிறான் என்பதை எழுதவில்லை என்று மாற்றிவிட்டால் அவன் ஒரு கடிதம் எழுதவில்லை என்பது எதிர்மறை வாக்கியமாக மாறிவிடுகிறது. அதே போல நேரடி கேள்வியை உருவாக்குவதற்கு அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான் என்பதில் எழுதுகிறான் என்பதை எழுதுகிறானா என்று மாற்றிவிட்டால் அவன் ஒரு கடிதம் எழுதுகிறானா என்பது நேரடி கேள்வி வாக்கியமாக மாறிவிடுகிறது. எதிர்மறை கேள்வி வாக்கியத்தை உருவாக்குவதற்கு எதிர்மறை வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது அவன் ஒரு கடிதம் எழுதவில்லை என்பது, அதில் எழுதவில்லை என்பதை எழுதவில்லையா என்று மாற்றிவிட்டால் அவன் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்று அவ்வாக்கியம் மாறிவிடுகிறது. அது எதிர்மறை கேள்வியாக அமைகிறது. அதே போல அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்பது நேரடி வாக்கியம். அதை எதிர்மறை வாக்கியமாக மாற்றுவதற்கு எழுதுகிறார் என்பதை எழுதவில்லை என்று மாற்றிவிட்டால் அவர் ஒரு கடிதம் எழுதவில்லை என்பது எதிர்மறை வாக்கியமாக மாறிவிடுகிறது. அதே போல நேரடி கேள்வியை உருவாக்குவதற்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்பதில் அவர் எழுதுகிறார் என்பதை எழுதுகிறாரா என்று மாற்றிவிட்டால் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரா என்பது நேரடி கேள்வி வாக்கியமாக மாறிவிடுகிறது. அதே போல எதிர்மறை கேள்வி வாக்கியத்தை உருவாக்குவதற்கு அவர் ஒரு கடிதம் எழுதவில்லை என்பதில் எழுதவில்லை என்பதை எழுதவில்லையா என்று மாற்றிவிட்டால் அவர் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்பது எதிர்மறை கேள்வி வாக்கியமாக மாறிவிடுகிறது. ஆக நமக்கு முன்னரே தெரிந்த சமாச்சாரம்தான். வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது அவை வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிப்பதாக தமிழில் அமைகிறது. அதே போலத்தான் ஆங்கிலத்திலும் வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது, அதன் அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது அது வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிப்பதாக அமையும் என்பது ஆங்கிலத்திலும் அதே விதிதான். இப்பொழுது அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான், அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்பதற்கு ஆங்கிலத்தில் நாம் வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அது பாசிட்டிவ் ஸ்பீச். ஆங்கிலத்தில் அவன் அவர் என்ப இரண்டு பெயர் சொற்களுக்கும் ஒரே பெயர் சொல் he தான். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் அமைந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்ப், O என்பது ஆப்ஜெக்ட். எப்பொழுதும் வெர்ப் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் அமைப்பில் வந்திருக்க வேண்டும். இப்போ அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான், அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியத்தை அமைக்கும் பொழுது சப்ஜெக்டுக்காக he வந்துள்ளது, ஹெல்பிங் வெர்ப் டஸ் வந்துள்ளது, மெயின் வெர்ப் ரைட் என்ற வெர்பின் முதலாம் நிலை வந்துள்ளது. ஆக
he does write a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான் அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம். ஆனால் வழக்கத்தில் he does write a letter என்று நாம் சொல்வதில்லை. இந்த does-ஐ ரிமூவ் செய்யும் பொழுது மெயின் வெர்பு கூட எஸ் என்பது சேரும் என்பதை நீங்கள் மனதில் ஆழ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வாக்கியம் he writes a letter என்று மாறும். he does write a letter என்பது he writes a letter என்று மாறும். இது பாசிட்டிவ் ஸ்பீச். இதையே நெகட்டிவ் ஸ்பீச்சாக மாற்றுவதற்கு டஸ் என்ற உதவி வினைச்சொற்களுக்கு பக்கத்தில் நாட் என்ற சொல்லை சேர்த்துவிட்டால் அது he does not write a letter என்று மாறும். அதை சுருக்கமாக he doesn't write a letter என்று சொல்கிறோம். இது அவன் ஒரு கடிதம் எழுதவில்லை அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதவில்லை என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம் he doesn't write a letter. அதற்கடுத்தது பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது he does write a letter என்பது அதில் does என்ற உதவி வினைச்சொல்லை he என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது வாக்கியம் does he write a letter என்று மாறும். அது அவன் ஒரு கடிதம் எழுதுகிறானா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரா என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம் does he write a letter. அதே போல நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகட்டிவ் ஸ்பீச் சுருக்கமாக he doesn't write a letter என்று மாறும். அதில் இருக்கக்கூடிய doesn't என்ற உதவி வினைச்சொல்லை he என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது அது doesn't he write a letter என்று மாறும். இந்த doesn't he write a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதவில்லையா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம். இதில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது உதவி வினைச்சொல் he என்பதற்கு சாதாரண நிகழ்காலத்தில் does என்ற சொல்லாகும். அது நேரடி வாக்கியம் பாசிட்டிவ் ஸ்பீச்சை சொல்லும் பொழுது he does write a letter என்பது does-ஐ ரிமூவ் செய்யும் பொழுது he writes a letter என்று மாறும் என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் பேச்சு ஆரம்பிகளை அடையாளம் காணுங்கள். அவைகள் he does, he doesn't, does he, doesn't he. இன்னொரு தடவை சொல்லுங்கள். he does, he doesn't, does he, doesn't he. he writes a letter, he doesn't write a letter, does he write a letter, doesn't he write a letter என்பது simple present tense speeches for the subject he. அடுத்ததாக நாம் நிகழ் தொடர்கால பேச்சுக்கள் அவன் அல்லது அவர் என்ற பெயர்ச்சொலுக்கு ஆங்கிலத்தில் எப்படி அமைக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் தமிழ் பேச்சுக்களை கவனியுங்கள். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை, அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறானா, அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா. இவை நிகழ் தொடர்காலத்தில் அவன் என்ற பெயர்ச்சொலுக்கு உண்டான பேச்சுக்கள். அதே போல அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார், அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை, அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாரா, அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா என்பது அவர் என்ற பெயர் சொல்லுக்கு நிகழ் தொடர்காலத்தில் தமிழில் அவைகளின் பேச்சுக்கள் அமைகின்றன. இந்த தமிழ் பேச்சுக்கள் வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான் அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு எப்படி உருவாக்குவது என்பதை நாம் பார்ப்போம். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் அமைந்திருக்க வேண்டும். சப்ஜெக்டுக்காக he வந்துள்ளது. வெர்ப் எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருப்பதற்காக ஹெல்பிங் வெர்ப் is வந்துள்ளது. மெயின் வெர்புக்காக ரைட்டிங் என்ற வினைச்சொல்லின் 4வது நிலை அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் நிகழ் வினையெச்சம் வந்துள்ளது. ஆக he is writing a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான் அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதே போல நெகட்டிவ் ஸ்பீச்சை உருவாக்குவதற்கு he is writing a letter என்பதில் is என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் not என்ற சொல்லை சேருங்கள். அப்பொழுது he is not writing a letter என்று மாறும். அது சுருக்கமாக he isn't writing a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. மூன்றாவதாக கேள்வி வாக்கியத்தை உருவாக்குவதற்கு பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது he
இஸ் ரைட்டிங் a letter. அதில் ஈஸ் என்ற உதவி வினை சொல்லை he என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது ஈஸி ரைட்டிங் a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறானா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாரா என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. அதற்கடுத்து நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சை உருவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது he is not writing a letter என்பது அது சுருக்கமாக he isn't writing a letter என்று சொல்லப்படுகிறது. he isn't writing a letter என்பதில் இருக்கும் isn't என்ற உதவி வினை சொல்லை he என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது வாக்கியம் isn't he writing a letter என்று மாறும். isn't he writing a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா என்பதற்கு இணையான எதிர்மறை கேள்வி பேச்சு. ஆக பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆங்கில பேச்சுக்கள் எப்படி உருவாகுகிறது என்பதை பழைய விதியை பயன்படுத்தியே நாம் உருவாக்கி இருக்கிறோம். இப்பொழுது ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ், அதாவது பேச்சு ஆரம்பிகளை அடையாளம் காணுங்கள். அவைகள் he is, he isn't, is he, isn't he. he is, he isn't, is he, isn't he. இதை பல தடவை சொல்லுங்கள். அது உங்கள் நுனிநாக்கில் வந்து தங்க வேண்டும். இப்பொழுது அந்த பேச்சு ஆரம்பிகளை பயன்படுத்தி நீங்கள் ஆங்கில பேச்சுக்களை ஒரு தடவை சொல்லுங்கள். he is writing a letter, he isn't writing a letter, is he writing a letter, isn't he writing a letter. isn't he என்பது ஒரே ஸ்ட்ரோக்கில் அமைய வேண்டும். அதே மாதிரி is he என்பது ஒரே ஸ்ட்ரோக்கில் அமைய வேண்டும். isn't என்பது ஒரே ஸ்ட்ரோக்கில் அமைய வேண்டும். is என்பது ஒரே ஸ்ட்ரோக்கில் அமைய வேண்டும். அதற்காக இந்த பேச்சு ஆரம்பிகளை பல தடவை சொன்னீர்களால் அவை உங்கள் நுனிநாக்கில் வந்து தங்கும். he is, he isn't, is he, isn't he. he is writing a letter, he isn't writing a letter, is he writing a letter, isn't he writing a letter. நண்பர்களே, பின்னர் வரும் மாதிரி வாக்கியங்களுக்கு நீங்கள் மென்மேலும் பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது ஆங்கிலம் உங்களுக்கு பேச்சுக்களாக ஒரு அகராதியாக உங்கள் மனதில் மாறிவிடும். அந்த பேச்சு அகராதி உங்களுக்கு மனதின் ஒருங்கிணைக்கும் சக்தியை பயன்படுத்தி, அதாவது இன்டகிரேட்டிங் பவர் ஆஃப் மைண்ட் என்ற சக்தியை பயன்படுத்தி நீங்கள் புதிதாக வினைச்சொற்களை கற்றுக்கொண்டீர்களானால் he என்ற சப்ஜெக்டுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேச்சுக்களை ஆங்கிலத்தில் உருவாக்குவது உங்களுக்கு எளிதாகிவிடும். நண்பர்களே, தற்பொழுது அவன் அவர் என்ற அர்த்தத்தில் வரும் he என்ற பெயர் சொல்லுக்கு உண்டான நிகழ் முற்றுக்கால பேச்சுக்கள், அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ் எப்படி இருக்கும், அதை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் தமிழ் பேச்சுக்களை பார்ப்போம். அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான், அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை, அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறானா, அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லையா. அதே போல அவர் என்ற பெயர் சொல்லுக்கு பாருங்கள். அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார், அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை, அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாரா, அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லையா. இவைகள் தமிழில் நிகழ் முற்றுக்கால பேச்சுகளாக அமைகின்றன. இதில் தமிழ் SOV பேட்டர்னில் அமைந்திருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறோம், நிகழ் முற்றுக்காலம் என்றால் கடந்த காலத்தில் நடந்த ஒரு வினையை நிகழ்காலத்திற்கு இழுத்து வருகிறோம் என்று அர்த்தம். இந்த நிகழ் முற்றுக்கால பேச்சுக்கள் நிகழ்காலத்தில் நடப்பதில்லை, அவை கடந்த காலத்தில் நடந்தவை. ஆனால் உணர்வுகளாக சொல்லும் பொழுது நாம் அதை நிகழ்கால உணர்வாக இழுத்து வருகிறோம். இதற்கு ஒரு உதாரணம், நீங்களும் ஒரு நண்பரும் ஒரு நகரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது ஒரு நண்பர் ஒரு ஹோட்டலை பார்த்து, இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஓ, நான் இந்த ஹோட்டலில் பல தடவை சாப்பிட்டு இருக்கிறேனே என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்ப சாப்பிட்டிருக்கிறேன் என்பது தற்போது நடக்கும் நிகழ்வல்ல. அது 2 வருடமோ 3 வருடமோ அல்லது 1 வாரமோ 10 நாளோ கடந்த காலத்தில் நடந்த ஒரு வினை. அதை நீங்கள் நிகழ்கால உணர்வாக இழுத்து வந்து, ஓ, இந்த ஹோட்டலில் நான் பல தடவை சாப்பிட்டு இருக்கிறேனே என்று சொல்கிறீர்கள். ஆக கடந்த கால உணர்வை நிகழ்காலத்துக்கு இழுத்து வருவது நிகழ் முற்றுக்கால பேச்சுக்கள் என்று அறியப்படுகின்றன. இப்பொழுது ஆங்கில பேச்சுக்கள் எப்படி உருவாக்குவது என்பதை பார்ப்போம். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் அமைந்திருக்கும். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்ப், O என்பது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்காக he வந்துள்ளது. வெர்ப் எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். ஹெல்பிங் வெர்புக்காக has வந்துள்ளது. மெயின் வெர்புக்காக ரிட்டன் என்ற வினைச்சொல்லின் 3வது நிலை, அதாவது
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இறந்த வினையெச்சம் வந்துள்ளது. ஆக he has written a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான் அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. இங்கே he வரும் பொழுது has பயன்படுத்துகிறோம். தவறுதலாக சில பேர் he have என்று சொல்வார்கள். தயவு செய்து அப்படி சொல்லிவிடாதீர்கள். நிகழ் முற்றுக்காலத்திற்கு, அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சுக்கு he குண்டான உதவி வினைச்சொல் has. நாம் முந்தைய வீடியோக்களில் I, we, you இந்த 3 பெயர் சொற்களுக்கும் உதவி வினைச்சொல்லாக have ஐ பயன்படுத்தி இருப்போம். ஆனால் இங்கே he என்பது வரும்பொழுது அது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது படர்க்கை ஒருமை ஆண்பால். இதற்கு ஹேஸ் தான் பயன்படுத்த வேண்டும். இதை மனதில் ஆழ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். he has written a letter என்பதற்கு உண்டான நெகட்டிவ் ஸ்பீச்சை உருவாக்க வேண்டும். இதில் has என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் not என்ற சொல்லை சேர்த்துவிட்டால் he has not written a letter என்று மாறிவிடும். அது சுருக்கமாக he hasn't written a letter என்று எழுதுகிறோம். இது தமிழில் அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. அதே போல நேரடி கேள்வி வாக்கியத்தை உருவாக்குவதற்கு, அதாவது பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு பாசிட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது he has written a letter. அதில் இருக்கும் has என்ற உதவி வினை சொல்லை he என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் has he written a letter என்று மாறிவிடும். has he written a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறானா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதே போல நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச், அதாவது எதிர்மறை கேள்வி வாக்கியம் உருவாகுவதற்கு நீங்கள் எதிர்மறை ஆங்கில பேச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது he hasn't written a letter. அதில் hasn't என்ற உதவி வினை சொல்லை he என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அது hasn't he written a letter என்று மாறும். இந்த hasn't he written a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லையா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லையா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. ஆக ஆங்கில பேச்சுக்களை நீங்கள் இலக்கண ரீதியாக அமைக்க தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ்க்கு உண்டான பேச்சு ஆரம்பிகள், அதாவது ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ், அவைகளை அடையாளம் காணுங்கள். அவைகள் he has, he hasn't, has he, hasn't he. பல தடவை சொல்லுங்கள். he has, he hasn't, has he, hasn't he. he has written a letter, he hasn't written a letter, has he written a letter, hasn't he written a letter. இந்த பேச்சு ஆரம்பிகள், அதாவது ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் உங்கள் நுனிநாக்கில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எப்பொழுதெல்லாம் he என்ற சப்ஜெக்டிற்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உணர்வை வெளிப்படுத்தும் பொழுது அது எதேச்சையாக உங்கள் நுனிநாக்கில் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் சரளமான பேச்சை உருவாக்கும். பின்னர் வரும் மாதிரி வாக்கியங்களை பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ் ஃபார் he ஒரு டிக்ஷனரி போல பதிந்துவிடும். அதற்கு பின்னர் நீங்கள் எந்த வினைச்சொல்லாயினும் எந்த சூழ்நிலையாயினும் பேச்சுக்களை உருவாக்குவது உங்களுக்கு எளிமையாக மாறிவிடும். நண்பர்களே, இனி நாம் அவன் அவர் என்ற அர்த்தத்தில் he என்ற சப்ஜெக்டுக்கு நிகழ் முற்று தொடர்கால பேச்சுக்கள், அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ் கற்றுக்கொள்வோம். முதலில் தமிழ் பேச்சுக்களை பாருங்கள். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறான். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறானா? அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா? அதே போல அவர் என்ற பெயர் சொல்லுக்கு நிகழ் முற்று தொடர்கால பேச்சுக்களை கவனியுங்கள். அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை. அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாரா? அவர் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா? இவைகள் தமிழில் நிகழ் முற்று தொடர்கால பேச்சுக்கள். இந்த நிகழ் முற்று தொடர்காலத்தை பற்றி நீங்கள் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வினை கடந்த காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கும், நிகழ்காலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும், எதிர்காலத்தில் எப்பொழுது முடியும் என்பது தெரியாது. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த கடனை திருப்பி வாங்க பல தடவை கேட்கிறீர்கள். அவன் கொடுக்கவில்லை. அப்பொழுது நீங்கள் கோபத்தில் என்ன சொல்வீர்கள்? என்னப்பா, நான் உங்ககிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். கடந்த காலத்திலும் கேட்டிருப்பீர்கள், நிகழ்காலத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், எதிர்காலத்திலும் கேட்பீர்கள். ஆனால் அவன் எப்பொழுது கொடுப்பான் என்பது தெரியாது. இந்த மாதிரியான உணர்வை நிகழ் முற்று தொடர்கால பேச்சுக்கள் என்று அழைக்கிறோம். இந்த நிகழ் முற்று தொடர்கால பேச்சுக்களுக்கு ஆங்கில
பேச்சுக்களை உருவாக்குவோம். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் அமைந்திருக்கும். சப்ஜெக்டுக்காக he வந்துள்ளது. வெர்ப் எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற வடிவத்தில் இருக்கும். ஹெல்பிங் வெர்புக்காக has been வந்துள்ளது. மெயின் வெர்புக்காக ரைட்டிங் என்ற வினைச்சொல்லின் 4வது நிலை, அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் நிகழ் வினையெச்சம் வந்துள்ளது. He has been writing a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கிறான் அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கிறார் என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. இந்த he has been writing a letter என்பதை நெகட்டிவ் ஸ்பீச்சாக மாற்ற வேண்டும். அதற்கு has என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் not என்ற adverb-ஐ ஆட் பண்ணும் பொழுது he has not been writing a letter என்று மாறும். அதை சுருக்கமாக he hasn't been writing a letter என்று எழுதுகிறோம். அது அவன் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கவில்லை அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கவில்லை என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. அதே போல பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு பாசிட்டிவ் ஆங்கில பேச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது he has been writing a letter. அதில் has என்ற உதவி வினைச்சொல்லை he என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் has he been writing a letter என்று மாறும். இந்த has he been writing a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கிறானா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கிறாரா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதே போல எதிர்மறை கேள்வி வாக்கியம், அதாவது நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகட்டிவ் ஸ்பீச் he hasn't been writing a letter. அதில் இருக்கும் hasn't என்ற உதவி வினைச்சொல்லை he என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் hasn't he been writing a letter என்று மாறும். இந்த hasn't he been writing a letter என்பது அவன் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கவில்லையா அல்லது அவர் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கவில்லையா என்பதற்கு ஆங்கில பேச்சு. இப்பொழுது பேச்சுக்களை ஒரு தடவை சொல்லுங்கள். he has been writing a letter, he hasn't been writing a letter, has he been writing a letter, hasn't he been writing a letter. திரும்பவும் ஒரு தடவை சொல்லுங்கள். he has been writing a letter, he hasn't been writing a letter, has he been writing a letter, hasn't he been writing a letter. இப்பொழுது ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ், அதாவது பேச்சு ஆரம்பிகளை அடையாளம் காணுங்கள். அவைகள் he has been, he hasn't been, has he been, hasn't he been. இந்த he has been, he hasn't been, has he been, hasn't he been என்பது ஒரே ஸ்ட்ரோக்கில் வர வேண்டும். அதற்காக பல தடவை திரும்ப சொல்லும் பொழுது அவை உங்கள் நுனிநாக்கில் வந்து தங்கிவிடும். he has been, he hasn't been, has he been, hasn't he been. he has been writing a letter, he hasn't been writing a letter, has he been writing a letter, hasn't he been writing a letter. பின்னர் வரும் மாதிரி வாக்கியங்களை நீங்கள் இந்த பேச்சு ஆரம்பிகளை வைத்து வாய்விட்டு பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு ஆங்கிலம் வாய்ப்பாடு போல ஆகிவிடும். அப்பொழுது ஆங்கிலம் உணர்வுகளாக உங்கள் மனதில் பதிந்து விட்டது என்று அர்த்தம். நமது மனதிற்கு இன்டகிரேட்டிங் பவர் என்ற சக்தி இருக்கிறது. ஆக இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு அகராதி உருவாக்கிவிட்டால் அந்த அகராதியின் அடிப்படையில் எந்த சூழலிலும் நீங்கள் நிகழ் முற்று தொடர்கால பேச்சுக்களை he என்ற பெயர் சொல்லுக்கு தங்குதடையில்லாமல் சரளமாக உருவாக்க முடியும். நண்பர்களே, இந்த ஸ்லைடில் நிகழ்காலத்தின் உபகாலங்களான சாதாரண நிகழ்காலம், நிகழ்தொடர்காலம், நிகழ்முற்றுக்காலம், நிகழ்முற்று தொடர்காலம் போன்ற உபகாலங்களில் தமிழ் பேச்சுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு முந்தைய ஸ்லைடுகளில் நீங்கள் தமிழ் பேச்சுக்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, அதற்கு சமமான ஆங்கில பேச்சுக்களும் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை கற்றுக்கொண்டீர்கள். ஒரு பயிற்சிக்காக பேச்சு ஆரம்பிகள், ஸ்பீச் அவைகளை ஓரிரு தடவை வாய்விட்டு சொல்லிவிட்டு தமிழ் உணர்வுகளுக்கு இணையான ஆங்கில உணர்வுகளை வாய்விட்டு பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் வாய்விட்டு பயிற்சி செய்யும் பொழுது தமிழ் உணர்வுகள் என்னவோ அது உங்களில் மனதில் ஆங்கிலம் வழியாக பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆங்கிலம் கற்பதில் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். தற்போது பேச்சு ஆரம்பிகள், அதாவது ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ்களை ஒரு தடவை வாய்விட்டு பயிற்சி செய்யுங்கள். அவைகள் he does, he doesn't, does he, doesn't he. He is, he isn't, is he, isn't he. He has, he hasn't, has he, hasn't he. He has been, he hasn't been, has he been, hasn't he been. தற்பொழுது வாக்கியங்களுக்கு பயிற்சி செய்வோம். He writes a letter, he doesn't write a letter, does he write a letter, doesn't he write a letter. He is writing a letter, he isn't writing a letter, is he writing a letter, isn't he writing a letter. He has written a letter, he hasn't written a letter, has he written a letter, hasn't he written a letter. He has been writing a letter, he hasn't been writing a letter, has he been writing a letter, hasn't he been writing a letter. நான் இந்த பயிற்சி வாக்கியங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாக்கியமும் ஒரே ஸ்ட்ரோக்கில் சொல்கிறேன். அதை போல நீங்களும் சொல்ல வேண்டும். மென்மேலும் வாய்விட்டு பயிற்சியை மேற்கொண்டு உணர்வுகளின் அடிப்படையில் ஆங்கிலத்தை பேச்சுகளாக மனதில் பதிவு செய்ய வேண்டும்.
நண்பர்களே, இந்த ஸ்லைடில் பயிற்சிக்காக மாதிரி வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த வாக்கியங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ், சப்டென்ஸ்களில் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போன்ற காலங்களில் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். அதற்கு முன்னர் ஒரு தடவை பேச்சு ஆரம்பிகளை சொல்லிவிட்டு ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம். அந்த பேச்சு ஆரம்பிகள் he does, he doesn't, does he, he is, he isn't, is isn't he has, he hasn't, has he has been, he hasn't been, has he been, hasn't he been. தற்பொழுது he smokes 2 packets of cigarettes a day. இதற்கு பயிற்சி எடுக்கலாம். He smokes 2 packets of cigarettes a day. He doesn't smoke 2 packets of cigarette a day. Does he smoke 2 packets of cigarettes a day? Doesn't he smoke 2 packets of cigarettes a day? He is smoking 2 packets of cigarettes a day. He isn't smoking 2 packets of cigarettes a day. Is he smoking 2 packets of cigarettes a day? Isn't he smoking 2 packets of cigarettes a day? He has smoked 2 packets of cigarettes a day. He hasn't smoked 2 packets of cigarettes a day. Has he smoked 2 packets of cigarettes a day? Hasn't he smoked 2 packets of cigarettes a day? He has been smoking 2 packets of cigarettes a day. He hasn't been smoking 2 packets of cigarettes a day. Has he been smoking 2 packets of cigarettes a day? Hasn't he been smoking 2 packets of cigarettes a day? இது நீளமான வாக்கியம். இது நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பேச்சு ஆரம்பிகள் நுனிநாக்கில் இருக்கும் பொழுது பேச்சுக்கள் எவ்வளவு எளிமையாக உருவாக்கப்படுகின்றன என்று. அதற்கு அடுத்ததாக he goes to church on Sundays. He doesn't go to church on Sundays. Does he go to church on Sundays? Doesn't he go to church on Sundays? He is going to church on Sundays. He isn't going to church on Sundays. Is he going to church on Sundays? Isn't he going to church on Sundays? He has gone to church on Sundays. He hasn't gone to church on Sundays. Has he gone to church on Sundays? Hasn't he gone to church on Sundays? He has been going to church on Sundays. He hasn't been going to church on Sundays. Has he been going to church on Sundays? Hasn't he been going to church on Sundays? இந்த சர்ச் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது நாம் தமிழ் மொழியில் பழக்கப்பட்டிருக்கிறதுனால் நாக்கு சிறிது பிறழும். முயற்சி எடுத்து பயிற்சி செய்யவும். அடுத்தது he feels a lot of loyalty to the company என்பதற்கு நீங்களாக பயிற்சி செய்யுங்கள். அதே போல John passes the ball to Johnny, அதற்கும் நீங்களே பயிற்சி செய்யுங்கள். அதற்கு அடுத்ததாக he plays his role marvelously. இதற்கு பயிற்சி எடுப்போம். He plays his role marvelously. He doesn't play his role marvelously. Does he play his role marvelously? Doesn't he play his role marvelously? He is playing his role marvelously. He isn't playing his role marvelously. Is he playing his role marvelously? Isn't he playing his role marvelously? He has played his role marvelously. He hasn't played his role marvelously. Has he played his role marvelously? Hasn't he played his role marvelously? He has been playing his role marvelously. He hasn't been playing his role marvelously. Has he been playing his role marvelously? Hasn't he been playing his role marvelously? அதற்கு அடுத்ததாக he declares this pet show open என்ற வாக்கியத்திற்கு நீங்களாக பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக he assures you everything will be all right. இதற்கு பயிற்சி மேற்கொள்வோம். He assures you everything will be all right. He doesn't assure you everything will be all right. Does he assure you everything will be all right? Doesn't he assure you everything will be all right? He is assuring you everything will be all right. He isn't assuring you everything will be all right. Is he assuring you everything will be all right? Isn't he assuring you everything will be all right? He has assured you everything will be all right. He hasn't assured you everything will be all right. Has he assured you everything will be all right? Hasn't he assured you everything will be all right? He has been assuring you everything will be all right. He hasn't been assuring you everything will be all right. Has he been assuring you everything will be all right? Hasn't he been assuring you everything will be all right? அதற்கு அடுத்ததாக he goes to library in the evening என்பதற்கு நீங்களாக பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது he works at weekends.
இதற்கு பயிற்சி மேற்கொள்வோம். He works at weekends. He doesn't work at weekends. Does he work at weekends? Doesn't he work at weekends? He is working at weekends. He isn't working at weekends. Is he working at weekends? Isn't he working at weekends? He has worked at weekends. He hasn't worked at weekends. Has he worked at weekends? Hasn't he worked at weekends? He has been working at weekends. He hasn't been working at weekends. Has he been working at weekends? Hasn't he been working at weekends? நண்பர்களே, இம்மாதிரியான மாதிரி வாக்கியங்களுக்கு வாய்விட்டு பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் சந்திக்கும் இடர்பாடுகள் உங்களுக்கே தெரிய வரும். மௌனமாக இதை கேட்டுக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஆங்கிலம் பேசுவது உங்களுக்கு சரளமாக வராது. அதனால் நீங்கள் மனம் கோணாமல், நேரத்தை வீணடிக்கிறோம் என்று நினைக்காமல் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் நீங்களாக வாய்விட்டு பயிற்சி செய்யும் பொழுதுதான் உங்கள் நாக்கு எந்த இடத்தில் பிறழுகிறது, எந்த இடத்தில் நழுவுகிறது, எதை சரியாக உச்சரிக்க முடியவில்லை என்பதை நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். திரும்ப திரும்ப அதை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உதடு, நாக்கு, தொண்டை, குரல்புலை போன்ற பேச்சு நாளங்கள், ஸ்பீச் ஆர்கன்ஸ் ஆங்கிலத்தின் சத்தங்களுக்கு ஆட்படும் என்பதை உறுதியாக நம்புங்கள். தயவுசெய்து வாய்விட்டு பயிற்சி செய்யாமல் இருக்காதீர்கள். ஆக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோவை மற்ற உங்களது நண்பர்களும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தாமரை சின்னத்தை பிரஸ் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு விளைகிறோம்.